சிதுபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாலை மீன் சொல்லுவாங்க. அது நம்ம ஊர் பக்கம் வந்து சூட மீன் சொல்லுவாங்க. அந்த மீன் குழம்பு வந்து எப்படி மண்சட்டியில் பண்ணுறது, ரொம்ப ருசியாக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து மண்சட்டியில் தேவையான அளவுக்கு வந்து சமையல் எண்ணெயும், அது கூடவே பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3 தக்காளியை மிக்சியில் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாகவே வந்து நல்லா அடித்து வந்து ஊற்றிடுறேன். தக்காளி வதங்குறதுக்காக எப்போவுமே வதக்கும் போதே வந்து நம்ம சால்ட்டு போடுவோம். ஸோ கல் உப்பு தான் நான் எப்போவுமே போடுவேன். அதனால் கல் உப்பு போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கலாம். அது வதங்கும் போது என்ன பண்ணுவோன்னா, நம்மளோட மசாலாத்தூள், குழம்பு மசாலாத்தூள் இருக்குது. ஸோ அதையும் வந்து அது கூட போட்டு வதக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, அது கூட வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்மளோட குழம்பு பொடி, அது கூடவே வந்து பொரியல் பொடி ப்ளஸ் வந்து வெந்தய பொடியும் வந்து போட்டு நல்லா வதக்கலாம். அது நல்லா எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, அது கூடவே புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அது கூட ஊற்றிடலாம். குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, மாங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மாங்காய் போட்டோன்னா இந்த குழம்பு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். ஸோ அதனால் அது கூடவே மாங்காவையும் மீனையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் அது கூட வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ரெண்டும் கொதிக்கும் போது கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயையும் ஊற்றி நம்ம இறக்கணுன்னா அவ்வளோ கமமாக சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்ற மறந்துடாமல் கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.